திருச்செங்கோடு இது 4வது கருத்தரங்கம். ஏற்கனவே 3 கருத்தரங்கம் நல்லபடியாக வெற்றிகரமாக போச்சு. இப்போ இது 4வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற எல்லா ஜோதிட ஜாம்பவான்கள், தங்கப்பாண்டியன் ஐயா வந்தாருங்க. அதே மாதிரி வந்துட்டு குருமணிகண்ணன் ஐயா வந்தாங்க, ராஜசங்கர் ஐயா வந்தாங்க. அவங்களெல்லாம் இந்த தருணத்தில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்கே பேச வாய்ப்பு அளித்த எங்கள் குரு வினோதினி மேடத்துக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சந்திரனை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது, எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் வந்துட்டு அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளையாக இருந்தால் அது அப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஆண் பிள்ளைன்றதுனால அம்மாவை டார்கெட் பண்ணி சந்திரனுக்கு போகிறேன். சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சந்திரனை வந்துட்டு அம்மான்னு சொல்லுவாங்க. இப்போது சந்திரன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு, இப்போது இதுக்கு நமக்கு முன்னாடி வந்துட்டு ராஜ் சார் பேசினார், பணத்தை எப்படி மணியை அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சந்திரன். சந்திரன்றவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கம் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சந்திரனை வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாவே வந்துட்டு டெய்லி இன்கம்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சிடும். அதில் மெயினாக சொன்னது மாதிரி தான் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது இது நான் வந்துட்டு ஒரு பரிகாரமாக பண்ணுறேன், இல்லை இந்த பணத்தை வரதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல், இதை வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த சந்திரன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். எப்படி வந்துட்டு ஒரு சிம் கார்டை வாங்கிட்டு சும்மா அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த சிம் கார்டை ஒரு ஃபோனில் போட்டால் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அது மாதிரி எல்லா கிரகத்துக்குமே வந்து காரகத்துவம் இருக்குது. அந்த காரகத்துவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதுக்கான வேலையை அது செய்யும். அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டே அப்படின்னா, இப்போ ரெகுலராக இப்போ என்னோட இதுலேயே சொல்கிறேன், இப்போ நான் எங்கேயாவது போகிறேன், ஒரு விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னா என்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நான் வச்சு எடுத்துகிட்டு தான் போவேன் எங்கே போனாலுமே. ஏன் அப்படின்னா அந்த சந்திரன்றது நீரை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எங்கே போனாலுமே அதை நான் கொண்டு போவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராகவே வந்துட்டு ஒரு 1 month இல்லை 2 month ஒன்ஸ் வந்துட்டு நான் பைக் ரைடிங்கில் இருக்கேன். அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ரைட் போவேன். அதாவது தொலை தூரம் ட்ராவலிங்னாவே வந்து அது சந்திரன் வரும். சரிங்களா? ஓகே, ட்ராவலிங்னாவே வந்துட்டு அது சந்திரன் வரும். ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண வந்துட்டு அந்த சந்திரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அம்மாவை யாரெல்லாம் வந்துட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அது ஒரு ரெகுலர் பேசிஸாகவே வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு சந்திரன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், டெய்லி இன்கம்ன்றது வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாசி யோகம்லாம் சொல்கிறாங்க, இந்த மூச்சு பயிற்சியெலாம் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு இடது பக்கம் வந்துட்டு சந்திரகலை ஓடும், வலது பக்கம் வந்துட்டு சூரியகலை ஓடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அந்த யோகாவும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே சந்திரகலை ஆக்டிவேட் பண்ணுறது, சூரியகலை ஆக்டிவேட் பண்ணுறது. எப்போ வந்து சந்திரகலை ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம சந்திரகலை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த நாசியில் வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணணும். இதே உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஜலதோஷம் இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது சூரியகலை ஆக்டிவேட் பண்ணணும். இது நார்மலாக சொல்கிறது, இது நார்மலாக பண்ணுறது தான், ரொம்ப டீப்பாலாம் உள்ள போகல, பேசிக்கான திங் தான். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த சந்திரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன ஆக்சுவலாக அப்படின்னா கோச்சாரத்தில் சந்திரன் வந்து எப்போல்லாம் வந்து கோச்சாரத்தில் எந்தெந்த வீட்டில் வந்தால் என்னென்ன பலன்றது தான் என்னோட டாபிக். சரிங்களா? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அப்படின்னா வந்துட்டு டிரான்சிட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். கோச்சாரம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும்பொழுது பிளானட்ஸ் வந்துட்டு அதோட ஆர்பிட், அதோட வட்டப்பாதையில் வந்துட்டு அது சுற்றிட்டு இருக்கும். சுற்றும்பொழுது நம்ம பிறக்கிற அந்த டைமிங் வச்சு தான் நம்ம வந்துட்டு எந்த ராசியில் பிறகுறோம், எந்த லக்னத்தில் பிறகுறோன்றது கான்செப்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா கிரகமும் எந்தெந்த கட்டத்தில் வரும்போது என்னென்ன பலன்றது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்துட்டு கோச்சாரத்தில் எந்த வீட்டுக்கு வருதோ அந்த வீட்டுக்கான பலனை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ம ராசி.
சந்திரன் வந்துட்டு உங்களுக்கு ராசி என்ன ராசி, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ தனுசு ராசி அப்படின்னா சந்திரன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா அது ஜென்ம ராசி. சரிங்களா? ஜென்ம ராசியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சந்திரன் வந்துட்டு கோச்சாரத்தில் வரும்போது நீங்கள் என்ன பலன் அனுபவிப்பீங்க அப்படின்னா புதிய ஆடைகள் வந்து வாங்குவீங்க, புதிய ஆடைகள் வாங்குவீங்க. பட் அது ஜென்ம ராசின்றதுனால சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். அந்த நாள் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் சச்சரவு ஏற்படும், தேவையில்லாத ஒரு மைண்ட் டிவியேஷனு, ஒரு கன்ஃபியூஷனு, அது மாதிரிலாம் ஏற்படும் அந்த டைமில். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு அந்த நாள் வந்துட்டு இப்போ ஜென்ம நட்சத்திரம் உங்களோட ராசியில் வந்துட்டு சந்திரன் வரும்பொழுது, கோச்சார சந்திரன் சொல்கிறேன், வரும்பொழுது திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அந்த திருமணம் நல்ல ஒரு சுப 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 நிகழ்ச்சி, பட் அது வந்து தப்பான ஒரு கோணத்தில் போயிடும். எப்போனா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திரன் வந்து வரும்பொழுது கோச்சாரத்தில். சரிங்களா? இதே வந்துட்டு சந்திரன் வந்துட்டு கோச்சாரத்தில் ரெண்டாவது, அதாவது உங்களோட ராசிக்கு அடுத்த வீடு ரெண்டாவது வீட்டில் வந்துட்டு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகரோட மதிப்பு குறையும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, அந்த விஷயம் பண்ணும்பொழுது என்ன ஒன்றா ஆட்டோமேட்டிக்காக சரி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு உபத்திரமாக முடிஞ்சிடும். நீங்களே யோசிப்பீங்க, ஏன்டா இது ஏன் பேசாமல் நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்துருக்கலாம், தேவையெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நல்லது பண்ண போய் ஒரு கெட்டதாக முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஆகும். அது எப்போ அப்படின்னா அதான் கோச்சாரத்தில் சந்திரன் வந்துட்டு இரண்டாவது வீட்டில் வரும்பொழுது அந்த டைம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது மாதிரி காரியத்தை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்த காரியம் எதுவுமே எல்லாமே வந்து தடைப்படும். அந்த ரெண்டாவது வீட்டில் வந்துட்டு சந்திரன் வந்து கோச்சாரத்தில் வரும்பொழுது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே தடைப்படும். அதே மாதிரி வந்து செலவு வந்து அதிகமாகும். ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, தொடங்குறீங்க, வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போடுவீங்க, அந்த எஸ்டிமேஷனை விட அதிகமாக வந்து செலவாகும். அதனால் வந்து அந்த இரண்டாவது வீட்டில் வந்து கோச்சாரத்தில் சந்திரன் வரும்போது அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். சரி, ஓகே. இப்போ மூணாவது வீட்டில் வந்துட்டு சந்திரன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் வெற்றி வரும். எப்போனா மூணாவது வீடுன்றது நார்மலாகவே மூணாவது வீடு வந்து முயற்சி ஸ்தானம். அப்போது இதில் வந்து கோச்சாரத்தில் வந்து மூணாவது வீட்டில் வந்து சந்திரன் வருது அப்படின்னா அந்த டைமு நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு 100% வந்து வெற்றி கொடுக்குது. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அன்றைக்கி நடக்கும். நீங்கள் இதை நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கோச்சாரத்தை இந்த நான் சொல்கிற இந்த பலனை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ராசியிலேருந்து மூணாவது வீட்டில் வந்துட்டு சந்திரன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்குது சும்மா ஒரு நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும். உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் உறவினர் மூலமாகவோ ஏதோ ஒரு நல்ல செய்தி வரும். பாப்பா வந்துட்டு இது வயசுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதோ, இல்லை வந்து ஒருத்தர் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்குது. சரிங்களா? இது வந்து மூணாவது வீட்டில் வந்து கோச்சாரத்தில் சந்திரன் வரும்போது. இதே நாலாவது வீட்டில் சந்திரன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த தைரியம் வராது. தைரியம் வந்துட்டு ஐயோ நம்ம இது பண்ணோம்னா வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தைரியம் வராத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். எப்போனா நாலாவது வீட்டில் சந்திரன் வந்து கோச்சாரத்தில் வரும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரை நம்புறதுன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நான் இவன் நம்மளுக்கு வந்துட்டு உண்மையாக இருப்பானா பொய்யா இருப்பானா தெரியலையே, இவன் நம்பி இறங்கலாமா, இந்த காரியத்தில் இறங்கலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த டைமில் வரும். ஆனால் இதே வந்துட்டு நாலுனா என்ன, தாய், நாலுனா தாயை குறிக்கும். சரிங்களா? தாயுடைய உதவி கிடைக்கும். நாலாவது வீட்டில் வந்து கோச்சாரத்தில் சந்திரன் வரும்போது உங்களோட தாயாரோட உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் நீங்கள் ஏதாவது ஒரு தேவைப்படுது, அம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை வந்து அது அவனால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். இதே வந்துட்டு 5ல் வந்து சந்திரன் வருது அப்படின்னா ஜாதகருக்கு வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நோயும் கவலையும் உண்டாக்கும். அந்த நாள் வந்துட்டு ஏதோ வந்து பறி கொடுத்த மாதிரி, இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா தானே இந்த திடீர்னு பார்த்தா உடம்பு ஜோரம் அடிக்குது, இல்லை ஏதோ சம்திங் நம்மளை பண்ணுது, நம்மளுக்கு அப்நார்மலாக இருக்கும், நார்மலாக இல்லை நம்ம இன்னைக்கு அப்நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்துட்டு ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நாள், அதாவது
5வது வீட்டில் சந்திரன் கோச்சாரத்தில் வரும்போது அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஏதாவது ஒரு தடை வந்துடும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு வரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஐயோ நம்ம போனோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். எங்கேயாவது கிளம்பிட்டீங்கன்னா கூட பாதி வழியில திரும்புற மாதிரி கூட ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த டைமில் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் டே டு லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு 5வது வீட்டில் வந்து சந்திரன் வரும்போது என்னன்னா குழந்தைங்கனால நம்மளுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு பாப்பா வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸ் ஏதோ ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுவாங்க, இல்லை வந்து நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டேன், நான் வந்துட்டு இது மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன், ஏதோ சம்திங் குழந்தைங்கனால ஒரு நல்ல நம்ம குழந்தை வந்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையும். சரிங்களா? 6வது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது வீட்டில் வந்துட்டு கோச்சார சந்திரன் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பண வருவாய் உண்டாகும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதே மாதிரி ஏன் இது 6வது வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க சொன்னோன்னா அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு இது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அன்றைக்கி நீங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணும். நீங்கள் அந்த 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 பிரச்சனையிலேருந்து படிப்படியாக வெளியே வருவீங்க. அன்றைய நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக அது கொடுக்கும். உடல் ரீதியாக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அதே தான். ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது மறைமுகமாக இல்லை நேரடியாகவோ யாராவது உங்களை வந்து ரொம்ப இன்னல்கள் கொடுத்துட்ருக்காங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, என்னடா இது நம்ம எதுக்கேற்றாலுமே இவர் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு, நம்மளை விட்டு விலகி போவாங்க. அந்த நாள் வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போவாங்க. நம்மளோட எதிரிகள் மறைமுக எதிரியாக இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் நம்மளுக்கு வந்துட்டு அறிமுகம் ஆவாங்க. அந்த 6வது வீட்டில் சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த நண்பர்கள்னால நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெயின் தான். புது ஃப்ரெண்டு வராங்க, பட் ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி இல்லை. அந்த ஃப்ரெண்டு வந்தாருன்னா நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அவங்களால உதவி பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வருவாங்க அப்படியே பாதியில் போயிடுவாங்க. பட் இவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னா உங்களுக்கான நன்மை உண்டாகிற ஒரு செயலை தான் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு உபத்திரம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வராங்க, புது ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்கனாவே நம்ம ஏதோ ஒரு பார்ட்டியோ ஒரு விருந்தோ ஏதோ வைப்போம். அந்த டைமில் வந்து அது நடக்கும். விருந்துகள் வந்து ஒன்று நீங்கள் போவீங்க இல்லை நீங்கள் வைப்பீங்க, அது மாதிரி நடக்கும். சரிங்களா? சரி, 7வது வீட்டில் வந்து சந்திரன் வந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கௌரவமும் கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, பட் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, எனக்கு கௌரவமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்படுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நம்மளும் வேலை செய்கிறோம் இல்லை, அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோன்னும் போது நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதோட பெரிய ஒரு கவலை வேறு எதுவுமே இருக்காது. அந்த கௌரவமும் அந்த அங்கீகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் நடக்கும், அதனால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகர் கணவனாக இருந்தால் மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். அதே மாதிரி ஜாதகர் வந்துட்டு மனைவியாக இருந்தால் கணவனால் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணமாக அது அமையும் அந்த நாள். அதே மாதிரி பணவரவும் அந்த நாள் வந்துட்டு கிடைக்கும். பயணங்கள், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அந்த பயணம் போகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்து நடக்கும். சரிங்களா? சரி, இப்போ 8வது வீடு பார்ப்போம். 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எதிர்பாராத பயம் உண்டாகும். என்னன்னே தெரியாது, திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படும். திடீர்னு நம்மளுக்கு ஏதோ நடக்க போதோ இல்லை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மைண்டு போகும், ஏதாவது நடக்குமோ, இன்றைக்கி நடக்கும் மாதிரி ஏதோ ஒரு ஃபீலாக இருக்கே அப்படின்னு நம்மளே தோணும். ஏதோ உள்ள வந்துட்டு ஏதோ அசிரீரி வந்து உள்ளே சொல்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உணர்வுலாம் வந்து ஏற்படக்கூடிய நாளாக அந்த 8ஆம் நாள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் ஒரு சில நேரத்தில் நம்ம யோசிக்காமல் செய்கிற விஷயம் வந்து தப்பாக போய் முடியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம கண்டிப்பாக அந்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. யோசிக்காமல் பண்ணேன், அது வந்துட்டு என்ன வந்து தேவையில்லாத பிரச்சனை கொண்டு போய் அது அந்த நாளில் நடக்கும்.
அந்த நாளில் வந்து அந்த நம்ம மைண்ட் வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்காது, அந்த நாளில் நடக்கும். ஆமாம், அப்போ என்ன பண்ணோம், நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருக்க வேண்டியது தான். சரிங்களா? யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் இறங்கக்கூடாது. அது மாதிரி இறங்கினா என்ன ஆகும், தேவையில்லாத வீண் பழி தான் நம்மளுக்கு கிடைக்கும், கெட்ட பேர் தான் கிடைக்கும். அது வந்துட்டு அந்த நாளுக்கு கிடைக்கும், அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுலேயும் தேவையில்லாமல் வந்துட்டு அந்த விஷயத்தை நமக்கு அதுக்காக சம்மந்தம் இல்லைன்னா நம்ம கடந்து போக தான் பார்க்கணுமே தவிர அதில் போய் இறங்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து எப்படின்னா 8வது வீட்டில் சந்திரன் வரும்போது கோச்சாரத்தில். இதே வந்துட்டு 9ஆம் வீட்டில் வந்துட்டு சந்திரன் வந்து கோச்சாரத்தில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வரும், ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்பாடு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே வந்து அது பண்ணாத அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு போடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி சொல்லும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். சரி, ஏதோ யாரோ தெய்வமாக அது கூட இருக்கிறவங்க தான், பட் ஏதோ அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுக்கணும். ஓகே, அவங்க சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடணும். சரிங்களா? ஓய்வு இல்லாமல் உழைக்க ரொம்ப டயர்ட்னஸ், அந்த நாள் வந்து ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி. நீ ஏன் தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன் நம்மளுக்குன்ற மாதிரி அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? உடல் அசதி இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னோட ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எங்கே இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்கார். சிம்மன்றது பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்துட்டு 9ஆம் வீடாக வருது. நான் இப்போ சொல்கிறது 9ஆம் வீடு தான் சந்திரன் கோச்சாரத்தில். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் நேற்று ட்ராவல் பண்ணி வந்தேன், நேற்று நைட் ட்ராவல் பண்ணி நான் காலைல வந்தேன். நேற்று ட்ராவலிங்கில் வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை. சரிங்களா? காலையில் வந்த உடனே நாங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே இங்கே வந்துட்டோம். ஏன்னா இங்கே இந்த வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக நாங்கள் வந்துட்டோம். இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ மணி பாருங்க 5 போகுது, டயர்ட்னஸ் இருக்குது. அப்போது அது வேலையை காட்டுது தானே. அந்த கோச்சார சந்திரன் 9வது வீட்டில் வந்தால் அதோட வேலையை காட்டுறது இருந்தது. இதே ஒரு எக்ஸாம்பிள், எனக்கே ஒரு எக்ஸாம்பிள் அது. இந்த மாதிரி தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படி தான் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 9வது வீட்டில் வந்துட்டு சந்திரன் வரும்போது கோச்சாரத்தில் என்ன ஆகும்னா, தந்தையால் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு வரும். தந்தையால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கஷ்டம் வரும். சரிங்களா? அது வந்து அந்த சூழ்நிலை வந்து அப்படி நமக்கும் நம்மளோட அப்பாவுக்கும் வந்து அது ஒரு சுச்சுவேஷன் உண்டாக்கும். சரிங்களா? சரி, 10வதுல பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் வந்துட்டு சந்திரன் கோச்சாரத்தில் வந்தது அப்படின்னா, நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியும் அதில் கை கொடுக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ப்ளஸ்ஸு தான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன், நான் எடுக்கணும், நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நாள், அதாவது 10வது வீட்டில் வந்து சந்திரன் கோச்சாரத்தில் வரும்போது நீங்கள் அது பண்ணிங்கன்னா 100% வந்து அந்த காரியம் வந்து வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜாதகர் வந்து கணவராக இருந்தால் மனைவி, குழந்தைகள் இவங்கனால மன மகிழ்ச்சி ஏற்படும். சரிங்களா? இதே வந்து ஜாதகர் மனைவினா கணவன், குழந்தைங்கனால அந்த நாள் வந்து ஒரு இனிய நாளாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த நாள் நல்லா போச்சுப்பா, நல்லா இருந்துச்சுப்பான்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமையக்கூடிய நாளாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு உதவி அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்தால் இந்த நாள் கேட்கலாம். இந்த நாள் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நோ சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறதோட இல்லை, கூட இருந்து எல்லாமே கடைசி முடிகிற வரைக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ 11வது வீட்டுக்கு வந்துட்டோம். 11ல் வந்துட்டு சந்திரன் வந்தது அப்படின்னா, ரொம்ப நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பழகிருப்பீங்க, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து மீட் பண்ணி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதை அமைச்சு கொடுக்கும். நீங்களாம் அமைக்கலைன்னா கூட அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையும். திடீர்னு நீங்கள் வெளியே போவீங்க, எங்கேயோ ஒரு பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நாள் சந்திச்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து வருவாங்க, அவங்கள பார்ப்பீங்க, மீட் பண்ணுவீங்க, சரி வாடா ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும். இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த 11ல் சந்திரன் வரும்போது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பொருள் சேரும். ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பொருள் சேரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பொருள் சேரனா என்ன பண்ணலாம்? அப்போது ஒரு தங்கம் வாங்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகைக்கு வந்துட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு தங்கமோ இல்லை வெள்ளியோ அது மாதிரி வந்து வாங்கி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது அன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து தொடர்ந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது போட்டி பந்தயம்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த டைமில் நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி, ஃபைனலாக வந்துட்டு 12வது வீட்டு வந்துட்டோம். 12வது வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்தாங்க அப்படின்னா வீண் விரயம் ஏற்படும்.
வீண் விரயம் ஏற்படும். அதே மாதிரி வந்துட்டு நான் என்ன சொன்னேன், 6ல் வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னேன். 12ல் வந்தால் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த 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 12ஆம் வீட்டில் வந்துட்டு சந்திரன் வரும்பொழுது நீங்கள் ட்ராவல் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஏதாவது வந்து தடங்கலோ இல்லை ஏதோ ஒரு விபத்தோ உண்டாகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு அது அமையுது. அதே மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஜுரம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜுரம் சரி இது எவ்வளோ ஆக போகுது, ஒரு 500 ஆகுமா, ஒரு டாக்டர் ஃபீஸ் ஒரு 200 கொடுப்போம், ஒரு டேப்லெட்டுக்கு வாங்குவோம், ஒரு 200 ஒரு ஒரு எஸ்டிமேஷனில் போகிறேன்னு வச்சிங்களேன். அந்த நாள் போனீங்கன்னா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக போயிடும். வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது இப்படி இருக்காது இப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த 500 கணக்கு வந்து 1000 1500 கணக்கில் போயிடும். டபுள் மடங்காக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே அந்த டைமில் கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனை வரும். நம்ம ஜிபேலாம் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்கல் வரும். பேமெண்ட் பண்ணுவோம், பேமெண்ட் ப்ராப்பராக போய் சேராது. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு நம்ம அதுக்கு போராடுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அந்த டைமில் நடக்குது. அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, ஓகே, 12க்கும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இதை வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொன்னது வந்து எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்ததில் எங்கள் மேடம் சொல்லி கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்ததில் எனக்கு எல்லாமே நடக்குது. இப்போ இன்றைக்கான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொன்னேன், கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் இதை சொல்லி அவங்களும் பயன்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி. சந்திரனை பற்றி பேசினாருங்களா? சரி, அருமையாக பேசினாருங்க. நான் திரு வினோத் அவர்களுக்கு அன்பு சகோதரர் தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் அவர்கள் மரியாதை செய்வார்.